ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது கோஸ் பொரியல். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு அது நல்லா சூடாகட்டும்னு விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணி ஓரளவு சூடு இருந்ததுன்னா போதுமானது. இப்போ நான் இதில் ஒரு 100 கிராம் கோஸை எடுத்து நல்லா கழுவிட்டு சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கோஸை நம்ம சுட தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கோஸை நம்ம கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு நிமிஷம் அந்த சுட தண்ணியில் இருந்ததுன்னா போதுமானது. இதே போல் ஒரு ஃபில்டர் வச்சு நான் எல்லா கோஸையும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா கோஸையும் நான் தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் காய்ஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் நான் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா புரிஞ்சு வரணும். இப்போ நம்மளுக்கு கடுகு நல்லா புரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இந்த கடுகு கூட நான் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேஸை சிம்மில் வச்சுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கோஸ் பொரியலுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம காரத்துக்காக சேர்க்குறோம். அதனால் நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ காரம் வேண்டானாக்கா நீங்கள் பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கோஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோஸு சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம ஆல்ரெடி அது சுடு தண்ணிலேயே போட்டு எடுத்துருக்கோன்றதுனால கோஸு ஈஸியாக வெந்து வந்துடும். அதனால் இதுக்கு தண்ணி எதுவும் நம்ம சேர்த்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட நான் 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மஞ்சள் தூள் வேண்டாம்னாக்கா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். கேஸ் சிம்மிலே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கோஸு எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை, கோஸில் இருந்த தண்ணியே நல்லா வெந்து வந்திருக்குது. இது கூட நான் 2 ஸ்பூன் தேங்காவை திருகி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கோஸ் பொரியலுக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் தேங்காவை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இது வதக்கினீங்கன்னா போதுமானது. கூடவே நான் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளுடைய கோஸ் பொரியல் எப்படி ரெடியாக இருக்குது பாருங்க. உதிரியாக எவ்வளவு அழகாக ரெடியாக இருக்கு. இந்த கோஸ் பொரியலுக்கு ஒரு காரக்குழம்போட இந்த கோஸ் பொரியலை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.